அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். கல்வி டிவியின் தடையும் விடையும் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 3 அல்ஜீப்ரா இயற்கணிதம். அதில் என்னென்னலாம் உங்களுக்கு 2 மார்க்ஸாக கேட்கக்கூடிய கேள்வி, 5 மார்க்ஸ் என்ன வரலாம் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 3.1 பயிற்சி 3.1ல் உங்களுக்கு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் அது பற்றின சம்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதில் எல்லா சம்முமே பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலது 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 3.1 எக்ஸாம்பிள் 3.1ல் the father's age is 6 times his son's age. 6 years hence, the age of the father will be 4 times his son's age. Find the present ages in years of the son and the father. தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல் 6 மடங்கு ஆகும். 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல் 4 மடங்கு அதிகம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை வருடங்களில் காண்க. இந்த சம்மை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது? இது ஒரு சிம்பிள் 2 மார்க் கொஷின்ஸ் தான். ஸோ கொடுத்துருக்குற கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு தந்தையோட வயது மகனின் வயது என்னன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்குன்னு எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்கு? ஃபாதர்ஸ் ஏஜ் தந்தையின் வயது 6 times சன்ஸ் ஏஜ் 6 மடங்கு மகனின் வயது. 6 வருடத்துக்கு பிறகு ஹென்ஸ்னா பிறகு தந்தையோட வயது என்னவாக இருக்கும் அப்படின்னா 4 மடங்கு சன்ஸ் ஏஜாக இருக்கும். இப்போ முதல்ல நம்ம ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா லெட் ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இயர்ஸ், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சன்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இயர்ஸ். இப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கொஷன், ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 6 times சன்ஸ் ஏஜ். ஃபாதரோட ஏஜ் வந்து எக்ஸ். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 times சன்ஸ் ஏஜ். சன்னோட ஏஜ் வந்து ஒய். அப்போ 6 times ஒய்னா 6y. 6 மல்டிப்ளைட் பை ஒய். 6 ஒய்யால் நம்ம வந்து பெருக்கிக்கிறோம். அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாதர்ஸ் ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 6 வருடத்துக்கு பிறகு. அப்போது நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ் ப்ளஸ் 6 அப்பாவோட வயது தந்தையோட வயது வந்து 6 வருடத்திற்கு பிறகு எக்ஸ் ப்ளஸ் 6ஆக இருக்கும். எக்ஸ்ன்றதெல்லாம் தற்போதைய வயது, ஃபாதர்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ், சன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் தான் ஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 4 times சன்ஸ் ஏஜ். சன் அப்போ என்னவாக இருப்பார்? அவரும் ஒய் ப்ளஸ் 6ஆக இருப்பார். அதனால் 4 times என்னும்போது 4 மல்டிப்ளைட் பை ஒய் ப்ளஸ் 6. இப்போது x is equal to 6yன்றதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம், பிரதியிடுறோம். அப்போ எக்ஸுக்கு பதில் 6y plus 6 is equal to இந்த 4 மல்டிப்ளை பண்ணும்போது 4y plus 24ன்னு வரும். இப்போது 6y minus 4y is equal to 24 minus 6. 24 minus 6 is 18. 6y minus 4y is 2y. y is equal to 18 by 2. So that is equal to 9. y என்பது சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ், தற்போதைய வயது. அப்போ சன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் வந்து ஒய்னா அப்போ 9 years. இப்போ இதை 9 வச்சு ஃபாதரோட வயசை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபாதருக்கு என்ன கொடுத்துருக்கோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6yன்னு கொடுத்துருக்கோம். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6y, 6 மல்டிப்ளைட் பை ஒய்க்கு வந்து 9. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 54. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 54. இப்போ y இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வந்தது? 9. ஸோ அதை நம்ம இப்படி ஒரு பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்டு இதோட ஸ்டாப் பண்ணாமல் நம்ம கன்க்ளூட் பண்ணோம். தகப்பனின் தற்போதைய வயது, மகனின் தற்போதைய வயது. அதே மாதிரி அப்போது ஃபாதர்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 54 years. சன்ஸ் present age is equal to 9 years.
இப்போ இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணும்போது நம்ம எழுதியிருக்கோமே ஃபாதர்ஸ் ஏஜ் எழுதியிருக்கோம், அந்த ஃபாதர்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ்னு இருந்தால் இன்னும் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ ஃபாதர்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் தான் நமக்கு வந்து நம்ம இதை கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியாக நம்ம வந்து இந்த இடத்துல ஃபாதரோட வயசு சன்னோட ஏஜ் ரெண்டுத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இது ரொம்ப சிம்பிளான சம்மு, 2 மார்க் சம். இப்போ அடுத்து ஒரு 5 மார்க் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.1ல் ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபர்ஸ்ட் சப் பார்ட். Solve the following system of linear equations in 3 variables. X plus y plus z is equal to 5, 2x minus y plus z is equal to 9, x minus 2y plus 3z is equal to 16. கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க. ஸோ தீர்க்க அப்படின்னாலே நமக்கு சொல்யூஷன்ஸ் தான். ஸோ x plus y plus z is equal to 5, 2x minus y plus z is equal to 9, x minus 2y plus 3z is equal to 16. இதை எப்படி சால்வ் பண்ணுறோம், இதை எப்படி தீர்க்கிறோம், அதுக்கு என்னென்ன தீர்வுகள் நமக்கு கிடைக்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளை நான் ஒன்றா எழுதியிருக்கேன். நம்ம இதை 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம், 2ன்னு மார்க் பண்ணிக்கலாம், இதை 3ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 3 மாறிகளில் அமைந்த சமன்பாடு. அப்போ 3 மாறிகளில் அமைந்த சமன்பாடுனா நமக்கு 3 தீர்வுகள் கிடைக்கும். எப்படி 3 தீர்வுகளை நம்ம அரைவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது x plus y plus z is equal to 5. First equation. Second equation 2x minus y plus z is equal to 9. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மாறி வந்து ஒன்று சேமாக இருக்கும், இல்லை ஆப்போசிட் சைனில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே இருக்குது அந்த மாதிரி. ஸோ அப்போ அது ரொம்ப ஈஸியாக நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இப்போ இதை ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 2x எவ்வளோ வரும், 3x. z ப்ளஸ் z எவ்வளோ வரும், 2z. தட் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 9 14. இப்போ 3x ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 14. இதை நம்ம 4ன்னு மார்க் பண்ணி வச்சுப்போம். இப்போது இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சாதான் நம்ம அதை சால்வ் பண்ணும்போது ஒரு மாறியோட வேல்யூவாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போது அடுத்தது 2x minus y, செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 2x minus y plus z is equal to 9. தேர்ட் ஈக்குவேஷன் x minus 2y plus 3z is equal to 16. இப்போ பார்த்தோம்னா இதில் எதுவுமே நமக்கு சேமாகவே இல்லை, டிஃப்ரெண்ட் சைன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம அதை மாற்றலாம். எப்படி மாற்றுறதுன்னா, செகண்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்னவாகும், ஒரு ஒய்யோட கெழு வந்து சேமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2ன்றதை 2 ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4x minus 2y plus 2z is equal to 18. 2 9s are 18. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே வச்சுக்கலாம். x minus 2y plus 3z is equal to 16. இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷனில் இப்போ பார்த்தோம்னா கெழுங்க ரெண்டும் ஒன்றா இருக்குது, சைனும் ரெண்டும் ஒன்றா இருக்குது. அப்போ அதை எப்படி நம்ம வந்து கேன்சல் பண்ணுறது அப்படின்னா, இந்த மைனஸை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றினோம்னா நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஒரு மாறியில் மாத்திரம் மாற்றக்கூடாது, நம்ம எல்லாத்துலேயுமே மாற்றணும். அப்போ இங்கே என்ன ஆகும், மைனஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் என்னவாகிடும், மைனஸ் ஆகிடும். இங்கேயும் மைனஸ் ஆகிடும். இப்போ ரொம்ப ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணாதான் நமக்கு ஒவ்வொரு மாறியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும். minus 2y plus 2y. இப்போ 4xல x போனால் 3x. 2z minus 3z minus z is equal to 18 minus 16 is 2. இப்போ முந்தைய ஈக்குவேஷனை பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 4 பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 5 பாருங்கள். ரெண்டுமே எக்ஸில் இருக்குது, ஜட்டில் இருக்குது. அப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போது ஈக்குவேஷன் 4 நான் கீழே எடுத்துக்கிறேன். 3x plus 2z is equal to 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணும்போது இங்கேயும் அதே மாதிரி 3x இருக்குது. இப்போ நான் சைனை மாற்றும் போது அது கேன்சல் ஆகிடும். கடைசியாக நமக்கு z மாத்திரம் நிற்கும். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், இந்த இதுவும் மைனஸ் ஆகிடும். அப்போ கேன்சல் பண்ணும்போது minus z minus 2z minus 3z that is equal to 2 minus 14 minus 12. ரெண்டு பக்கமும் மைனஸ் சைன் இருக்குது, நமக்கு அப்போது பாசிட்டிவ் ஆகிடும். 3z is equal to 12. Therefore z is equal to 12 by 3, that is equal to 4.
ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஒரு மாறியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே ஈஸியாக நம்ம வந்து 2 மாறியோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது z is equal to 4 இப்போது நான் ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னா நமக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கும். இப்போ முதல்ல பிரதியிட்டோம்னா 2 மாறியோட மதிப்பு தெரியாததுனால எய்தர் ஈக்குவேஷன் 4 அல்லது ஈக்குவேஷன் 5ல் நான் அந்த z is equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போது ஈக்குவேஷன் 5ன்றது என்னது? 3z சப்ஸ்டிடியூட் பிரதியிடணும். எதில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? இன் 5. ஸோ 5ன்றது 3x minus z is equal to 2. இப்போது z is equal to 4 இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3x minus 4 is equal to 2, 3x is equal to 6, x is equal to 2. ஸோ ரெண்டாவது மதிப்பும் நமக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு. இப்போது கடைசியாக கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு மதிப்பு y. இப்போ இந்த 2 மதிப்பையும் மொதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு அதுவும் கிடைச்சிரும், ஈஸியாக வந்துடும். ஸோ சப்ஸ்டிடியூட் x is equal to 2 and z is equal to 4 in equation 1. சமன்பாடு 1ல் இதை நம்ம பிரதியிடுறோம். சமன்பாடு 1 என்னது? x plus y plus z is equal to 5. அப்போ x is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், y தெரியாது, z ஓட மதிப்பு 4. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது y plus 6 is equal to 5, y is equal to 5 minus 6, y is equal to minus 1. இப்போது இதுதான் சால்விங் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன? இன் 3 வேரியபிள்ஸ் அப்படின்னா அந்த 3 வேரியபிள்ஸ் 3 மாறினா எக்ஸு ஒய்யு இசட், அந்த 3 மாறியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் அந்த கணக்கோட தீர்வு. இப்போ ஃபைனலாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு -1, z is equal to 4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்க்ளூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக அமைஞ்சிரும். இனி அடுத்த இன்னொரு 5 மார்க்கில் பார்க்கலாம். இதுவும் ஒரு 5 மார்க் கொஷின் தான். சம்டைம்ஸ் இதை வந்து 2 மார்க்லேயும் கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக இருந்ததுன்னா 2 மார்க்ஸ்லையும் கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் 3.1ல் question number 1, seconds apart. Solve the following system of linear equations in 3 variables. 1 by x minus 2 by y plus 4 is equal to 0. 1 by y minus 1 by z plus 1 is equal to 0. 2 by z plus 3 by x is equal to 14. கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க. 1 by x minus 2 by y plus 4 is equal to 0. 1 by y minus 1 by z plus 1 is equal to 0. 2 by z plus 3 by x is equal to 14. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸில் நான் எழுதியிருக்கேன் ஈக்குவேஷன்ஸு. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனில் பின்னமாக இருக்குது. 1 by x, 1 by y, 1 by z லைக் தட். அப்போது நம்ம எடுத்துக்கும் போது அந்த 1 by xல் இருக்கிறத நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன எடுக்கணும்னா 1 by x is equal to a, 1 by y is equal to b, 1 by z is equal to c என்க. இப்படி எடுத்துட்டோன்னா ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கிடைச்ச பிறகு a, b, cயோட மதிப்பு கிடைச்ச பிறகு நம்ம இந்த xல் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுத போகிறோம். 1 by x அப்போ a, 2 into 1 by y. இதுக்கு அர்த்தம் வந்து 2 by yனா 2 into 1 by y. அப்போது -2, 1 by y வந்து b, plus 4 is equal to 0. இப்போ இதை நான் எப்படி எழுதலான்னா a minus 2b that is equal to plus 4 minus 4i. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 1 by y minus 1 by z. 1 by y வந்து b, 1 by z வந்து c, b minus c plus 1 is equal to 0. அப்போது b minus c that is equal to -1. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் 2 by z. 2 by zனா 2 into 1 by zன்னு அர்த்தம். அப்போது 1 by z நம்ம என்னன்னு வச்சுருக்கோம்? c வச்சுருக்கோம்ல. அப்போது 2c plus 3 by x. 3 into 1 by x. அப்போது 1 by xன்றது a, அப்போ 3a
அப்போ plus 3a that is equal to 14. இது third equation. இப்போ இந்த கொடுக்கப்பட்ட மூன்று சமன்பாடுகளை வச்சு நம்ம எப்படி வந்து தீர்க்கிறோம்னு பார்க்கலாம். a minus 2b is equal to minus 4. Second one வந்து b minus c is equal to minus 1. இப்போ bக்கு கீழே நம்ம b எழுதினோம்னா ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். அப்போ b இங்கே எழுதிக்கிறேன் minus c that is equal to minus 1. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கிறது, இங்கே இந்த ஈக்குவேஷனில் இதனுடைய கீழ் 2ஆக இருக்குது, இதனுடைய கீழ் 1ஆக இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கலாம். அப்போது a minus 2b is equal to minus 4. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நான் எதால் மல்டிப்ளை பண்ணுறேன், 2ஆல் பண்ணுறேன். அப்போது 2b minus 2 into c 2c that is equal to minus 2. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இதை ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. அப்போ இங்கே என்ன இருக்குது, a இந்த மைனஸ் 2c அப்படியே இருக்கும், அந்த minus 4 minus 2 minus 6. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன் இது கிடச்சிருக்கு. இப்போது இந்த செகண்டையும் தேர்டையும் வச்சு நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் பார்க்கலாம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, b minus c இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, 2c plus 3a இருக்குது. இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் சேம் வேரியபிளில் இருக்குது, ஒரே மாறியில் இருக்குது. இங்கே பாருங்கள் c இருக்குது, இங்கே a இருக்குது, இங்கே a இருக்குது, இங்கே c இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், அதோட இதை சேர்த்துக்கலாம். அப்போது a minus 2c is equal to minus 6. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனை அதுக்கு கீழே நம்ம எழுதுகிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, 2c plus 3a. அப்போ நான் 3a plus 2cன்னு எழுதிக்கிறேன். மாற்றி தான் இங்கே தான் ஒரே சைடில் மாற்றி எழுதியிருக்கேன். அப்போ வேல்யூ நமக்கு மாறாது. is equal to 13. 3a plus 2c is equal to 14. ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது minus 2c plus 2c கேன்சல். 3a ஒரு a என்ன சேரும், 4a. 14 minus 6 8. அப்போ a is equal to 2. ஸோ a is equal to 2ன்ற மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ a is equal to 2வை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எய்தர் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அல்லது நமக்கு வேறு ஏதாவது ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் a minus 2b is equal to minus 4. அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதில் வந்து a is equal to 2வை பிரதியிட. அப்போது 2 minus 2b is equal to minus 4. Minus 2b is equal to minus 4 minus 2. Minus 2b is equal to minus 6. அப்போ b is equal to 3. அப்போ 3ஓட வேல்யூ, bயோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போது ஏவோட வேல்யூ கிடைச்சாச்சு, பியோட வேல்யூ கிடைச்சாச்சு. கடைசியாக ஃபைனலாக நமக்கு சியோட வேல்யூ கிடைக்கணும். அப்போ சி உள்ள மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2வை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 2ன்றது b minus c is equal to minus 1. இது தேர்ட் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனில் b is equal to 3 என பிரதியிட. அப்போ 3 minus c is equal to minus 1. அப்போ minus c is equal to minus 4. அப்போ c is equal to 4. ஸோ மூன்று வேல்யூவும் நமக்கு கிடைச்சாயிருச்சு. a is equal to 2, b is equal to 3, c is equal to 4. அப்போது இதோட முடியறதில்ல. நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 1 by x is equal to a, 1 by y is equal to b, 1 by z is equal to c. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேல்யூஸை எழுதணும். இப்போ எப்படி எழுதலாம், கொடுத்துருக்கிறது வந்து 1 by x is equal to a. ஏவோட மதிப்பு என்னது, 2. அப்போ 1 by x is equal to 2னா x is equal to 1 by 2. That is the first value. Second, 1 by y is equal to, நமக்கு என்ன கிடைச்சது, b 3. b வந்து 3. அப்போ 1 by y is equal to 3னா y is equal to 1 by 3. Finally, 1 by z is equal to c. 1 by z is equal to c ஓட மதிப்பு என்ன வந்தது, 4. அப்போ 1 by z is equal to 4. Therefore, z is equal to 1 by 4.
இந்த மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக x is equal to 1/2, y is equal to 1/3, z is equal to 1/4. இவ்வளோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 1/x 1/y இருந்தால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதையும் நீங்கள் மிஸ் அவுட் பண்ண மாட்டீங்க. அடுத்து இன்னொரு 5 மார்க் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.1ல் question number 2, first is a part. Discuss the nature of solutions of the following system of equations. X plus 2y minus z is equal to 6, minus 3x minus 2y plus 5z is equal to minus 12, x minus 2z is equal to 3. கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்க. x plus 2y minus z is equal to 6, minus 3x minus 2y plus 5z is equal to minus 12, x minus 2z is equal to 3. சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்க. தன்மைன்னா என்ன? 3 வகையாக நம்ம சொல்லலாம். எக்ஸோட மதிப்பு, ஒய்யோட மதிப்பு, ஜட்டோட மதிப்பு கிடைக்கிறது தனி ஒரு இது. ரெண்டாவது வகை வந்து இப்போ நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், அதாவது நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறதும் ஒரு தன்மை. அடுத்தது சொல்யூஷனே கிடைக்கல, நோ சொல்யூஷன் அட் ஆல் அப்படின்றது மூன்றாவது வகை. அதை நம்ம சால்வ் பண்ணால் தான் நம்மளோட அந்த தன்மையை வந்து சொல்ல முடியும். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். x plus 2y minus z is equal to 6, minus 3x minus 2y plus 5z is equal to minus 12. அதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனாக நான் எடுத்துக்கிறேன். minus 3x minus 2y plus 5z is equal to minus 12. இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவேஷன்ஸை நம்பர் போட்டு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்ப்போம். இப்போ எக்ஸு வேறு வேறையாக இருக்குது, ஒய் பார்த்திங்கன்னா அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் கெழு வந்து ரெண்டும் ஒன்றா இருக்குது, ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ளஸ் 2y மைனஸ் 2y நான் கேன்சல் பண்ணுறேன். எப்போன்னா நம்ம ஆட் பண்ணும்போது, அதை ரெண்டு சமன்பாட்டையும் நம்ம கூட்டும்போது. அப்போ மைனஸ் 3x ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோ வரும்? மைனஸ் 2x மைனஸ் z ப்ளஸ் 5z ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 12 மைனஸ் 6. இந்த சமன்பாடு பார்த்திங்கன்னா எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 2 இருக்குது. 2x 4z 6. அப்போ நான் அதை கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிறேன். எதால்? 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்துக்கிறேன். அப்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2z that is equal to minus 3. இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கிறோம். ஆனால் ஈக்குவேஷன் நம்பர் 3 ஏற்கனவே ஒன்று இருக்குது இங்கே, எக்ஸ் மைனஸ் 2z is equal to 3. இது ஈக்குவேஷன் 3. கொடுக்கப்பட்ட சமன்பாடு 1 2 3ன்னு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு டைம் நம்ம சால்வ் பண்ணி கிடைக்கும் போது அதை நம்ம 4ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போது இந்த 3யும் 4யும் சால்வ் பண்ணும்போது இங்கேயும் நமக்கு ரொம்ப ஈஸியாக ப்ளஸ் 2z மைனஸ் 2z எப்போது ரெண்டு சமன்பாட்டையும் கூட்டும்போது நமக்கு கிடைக்கிறது. அப்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போது இதுவும் நம்ம கூட்டும்போது கேன்சல் ஆகிடும்ல. அப்போது இங்கே பார்த்திங்கன்னா மைனஸ் 3 3, அதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் கூட்டும்போது. அப்போது 0 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த சமன்பாடு, கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்புகளுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? சமன்பாட்டுக்கு தீர்வு கிடைக்கும். பட் ஆனால் அந்த தீர்வு எப்படியா இருக்கும் அப்படின்னா எண்ணற்ற தீர்வுகளாக இருக்கும். எண்ணற்ற தீர்வு, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், அதாவது நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இப்போ இதுக்கு ஆன்சர் கடைசியாக கன்க்ளூட் பண்ணணும். எப்படி கன்க்ளூட் பண்ணணும்? கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்புக்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. இது இந்த மாதிரி சின்னதாக சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா, இப்படி முடிஞ்சிட்டா இதை வந்து 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். சப்போஸ் முந்தைய சம்மில் மாதிரி பெருசாக நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா அது 5 மார்க்கில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்தது இதே கொஷின் நம்பர் 2ல் செகண்ட் சப் பார்ட். Discuss the nature of solutions of the following system of equations. 2y plus z is equal to 3 into minus x plus 1, minus x plus 3y minus z is equal to minus 4, 3x plus 2y plus z is equal to minus 1/2. கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்க.
அதே ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம இப்போ அந்த தன்மை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். 2y plus that is equal to 2y plus that is equal to 3 ஆல இதை மல்டிப்ளை பண்ணுறோம். minus 3x plus 3. ஸோ எக்ஸை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரும்போது 3x plus 2y plus that is equal to 3. இது சமன்பாடு 1. ரெண்டாவது சமன்பாடு அவங்க கொடுத்துருக்காங்க. minus x plus 3y minus that is equal to minus 4. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது ஆட் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் தட் மைனஸ் தட் கேன்சல் ஆகுமா? இப்போ என்னென்ன இருக்குது? 3x minus x is 2x, 2y plus 3y is 5y, that is equal to 3 minus 4 is minus 1. இப்போ 2x plus 5y is equal to minus 1. இது நமக்கு சமன்பாடு 4ன்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே நமக்கு சமன்பாடு 3 இருக்குது. இப்போது இதே மாதிரி எக்ஸ்லேயும் ஒய்லேயும் வர மாதிரி ஒரு சமன்பாடை நம்ம டிரைவ் பண்ணணும். இப்போ 2x plus 5y is equal to minus 1. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு எக்ஸ் ஈக்குவேஷன் 2 எடுத்திருக்கேன். minus x plus 3y minus that is equal to minus 4. இப்போ அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். 2y plus that is equal to minus 1/2. இங்கே பார்க்கும்போது ஜட்டோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் 1 இருக்குது, சைன் வேறு வேறையாக இருக்குது. அப்போ நம்ம ஆட் பண்ணும்போது அது கேன்சல் ஆகிடும்ல. ஸோ மைனஸ் தட் ப்ளஸ் தட் கேன்சல். ஸோ 2x plus 5y is equal to minus 4 minus 1/2 is minus 9/2. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 5. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எடுக்கும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிது, செகண்ட் அண்ட் தேர்ட் எடுக்கும்போது இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சிது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஒன்று கீழே ஒன்று எழுதி இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது 2x plus 5y is equal to minus 9/2. ஃபோர்த் ஈக்குவேஷன் 2x plus 5y is equal to minus 1. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸு ஒய் கேன்சல் ஆகவே ஆகாது. அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது பாருங்கள், இங்கே 0. therefore the system of equations is inconsistent, and so the equations does not have any solutions. இந்த மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம போட்ட சம்மெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதை ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது டிஃபிகல்ட்டுன்னு நினச்சி விட்டுறாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் 5 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இனி அடுத்த கிளாஸில் மீண்டும் சந்திப்போம்.